அகிலமாளும் வார்த்தையது, ஜீவனுள்ள வார்த்தையது, வானம் பூமி மாறினார். அமர்ந்து உள்ள கர்த்தருடைய வார்த்தையை திருப்புவோம். இந்த நாள் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த நாள், வெற்றியின் நாள். இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும், சபை மக்கள் உங்கள் யாவருக்கும், ஆடியோ வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற உலகம் எங்கும் இருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஈஸ்டர் பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். சிலுவையின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர். இந்த நாளிலும் வெற்றி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்கு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்த நமக்கு ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை போற்றுவோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அது உண்மை. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே அவருடைய கல்லறை திறந்த வண்ணமாகவே இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, வெளிப்படுத்தல் 1:18 சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் சொல்றார். மரித்தேன் ஆனாலும் இதோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் முடிந்தாலும் இயேசு உயிரோடு கூட தான் இருப்பார். அல்லேலூயா. ஆதி மனிதர்கள் மரித்தார்கள், தலைவர்கள் மரித்தார்கள், இன்றைக்கு இருக்கவர்கள் மரிக்கலாம், நாளைக்கு இருக்கவர் மரிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். அவர் பாருங்க, யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்றார். இருப்பேன்னு இருக்கிறேன், நானே வழியா இருக்கிறேன், நானே சத்தியமா இருக்கிறேன், நானே உங்களுக்கு ஜீவனால் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அப்ப இந்த நாளிலும் கூட நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு 4 காரியங்களை குறித்து தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அடையாளம் என்றால் என்ன? அதற்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவருடைய விசுவாசிகளாகிய நமக்கு, அவருடைய ஊழியக்கார பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார், அவனை நம்ம எப்படி வாழ வேண்டும், எப்படி உயர வேண்டும், எப்படி மேன்மை அடைய வேண்டும் என்று சொல்லி, இது ஒரு கடமை அல்ல, இது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது, இது வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. ஏனோ தான் என்று வாழ்க்கிற வாழ்க்கை நமக்கு கிடையாது. அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. முதலாவதாக, இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். அப்ப நீங்களும் நானும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இயேசு நம்மளுக்கு பதிலாக சிலுவையிலே சாபமாகி, நமக்கு பதிலாய் பாவமாகி, நமக்கு பதிலாக சிலுவையிலே தொங்கி, எல்லாம் ஒன்றும் இல்லாமல நமக்கு விரோதமா இருந்த பாவங்களை, சாபங்களை சிலுவையில குலைத்து ஒன்றும் இல்லாமலாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை கட்டி கர்த்தரை கொடுத்தோம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15, கொலோசியர் 2:14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலருக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். கர்த்தர் நமக்காக வெற்றி சிறந்தார். நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும்,
விடுதலையோடு வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியோடு வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்துட்டார். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தாவுடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகள் அல்ல, நீதிமான்கள். சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். மறுபடியும் சொல்லுவோம், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், பரிசுத்தவான். அல்லேலூயா. அப்ப நமக்கு தோல்வி என்பது நமக்கு கிடையவே கிடையாது. நாம் வெற்றியை பத்தி தான் சிந்திக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறாம எப்பொழுதுமே வெற்றியை பத்தியே சிந்திக் கொண்டிருக்கணும். எப்பொழுதுமே வெற்றியை பத்தியே பேசணும். எப்பொழுதுமே வெற்றி வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை வெற்றியானது. வெற்றியை உருவாக்கி கொண்டு அடுத்த கட்டம் எப்படி வெற்றியணும், எப்படி உயரணும், எப்படி மண்ணும், வெற்றியை பத்தியே பேசணும், வெற்றியை பத்தியே சிந்திக்கணும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்ல, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும். அந்த வெற்றியின் சிந்தை உண்டாயிருக்கணும். வெற்றிக்குரிய வார்த்தை உண்டாயிருக்கணும். வெற்றிக்குரிய வார்த்தையை பத்தியே பேசணும். நெகட்டிவை பத்தி பேசக்கூடாது, பழைய கதையை பேசக்கூடாது, குப்பைகளை பேசக்கூடாது, தோத்து போன காரியத்தை பேசக்கூடாது, வீட்டுக்குள்ள கடனை பத்தி பேசக்கூடாது, வறுமையை பத்தி பேசக்கூடாது, தரித்திரத்தை குறித்து பேசக்கூடாது, சாபத்தை குறித்து பேசக்கூடாது. எல்லாம் சிலுவையிலே முறிந்தது. உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தை குலைத்து உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, இயேசு எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மறுபடியும் சொல்லுங்க, இயேசு எனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நான் வெற்றி உள்ள மனிதன், நான் வெற்றி உள்ள மனிதி. தோல்வி எனக்கு இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்வு. எந்த வாழ்வு? கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்வு. நம்மளுடைய அறிவு, நம்முடைய புத்தி, நம்முடைய ஞானம், நம்முடைய திறமையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்து சிலுவையில நொறுக்கப்பட்டதனால், கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டதனால், கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினதனால், கிறிஸ்து சிலுவையில மரித்ததனால நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு தோத்திரம். எல்லா இடங்களிலும், ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல, வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, தெருவுல மட்டும் இல்ல, சமுதாயத்துல மட்டும் இல்ல, எங்க போனாலும் சரி, உலகமங்களும் நீங்க எங்க போனாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நம்ம என்ன சொல்லணும்? எப்பொழுதும் வெற்றியை பத்தியே பேசணும். எப்பொழுதும் வெற்றியை பத்தியே, வெற்றியின் பாதையிலே நடக்கணும். எப்பொழுது வெற்றியை பத்தியே சிந்திக்கணும். எப்படி வெற்றி வருவது, எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வது, பிள்ளைகளை எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வைப்பது, நாம வெற்றியாய் வாழ்வது எப்படி, வெற்றியாய் ஜீவிப்பது எப்படி சொல்லி வெற்றியை பத்தியே பேசணும். வெற்றியை பத்தியே சிந்திக்கணும். வெற்றியை பத்தியே அறிக்கை செய்யணும். நெகட்டிவை பத்தி பேசக்கூடாது, தோல்வியை பத்தி பேசக்கூடாது. தோல்வி மனப்பான்மை நம்ம இருதயத்துல இருக்கக்கூடாது. என்னது? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தும் அல்ல, இவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. பிசாசானவன் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் வெற்றி சிறக்கிறார், கொடியேற்றுகிறவரா இருக்கிறார். கரகத்தை கர்த்தரை பொறுத்துவோம். ஹல்லேலூயா. தோல்வி என்பது நமக்கு கிடையவே கிடையாது. தோல்வி என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு, இயேசுவை சுமக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வி கிடையாது. ஒரு நாளும் பிரச்சனைகள் கிடையாது, போராட்டங்கள் கிடையாது, சூழ்நிலைகள் கிடையாது. சமுதாயத்தில் பிசாசின் மூலமாக, மனிதர்கள் மூலமாக, அஞ்ஞானிகள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், தர்மாற்றங்கள் வரலாம். ஆனால் அதனுடைய விசுவாசத்துல நிலைத்து இருக்கும் போது நீங்களும் நானும் வெற்றி உள்ள பிள்ளைகளாய் சமுதாயத்துல வாழ முடியும். தலையை உயர்த்துகிற தேவன், சத்துருக்களை முறியடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். சத்துருக்களை முறியடிக்கிற தேவன், வெற்றியின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன். அவர் பேர் இயேசு. கரங்காட்சி கர்த்தரை படுத்துவோம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் அடைஞ்சா விடிஞ்சா கிறிஸ்துவுக்குள்ள வாழணும், கிறிஸ்துவை பத்தி பேசணும், வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், வார்த்தையின்படி வாழணும். உலக சிநேகத்துக்குள்ள போய் கொண்டாடி தெரியக்கூடாது, உலகத்தோடு தெரியக்கூடாது, உலகத்தோடு சம்பாஷணை பண்ணக்கூடாது, உலக சொந்தங்களோடு சம்பாஷணை பண்ணிருந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. கடினமா உழைக்கணும், வேற சிந்தனும், கண்ணீர் வடிக்கணும், அல்லால் படணும், அவதிப்படணும். ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை அன்பான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை, அது உயர்ந்த வாழ்க்கை, அது மேன்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தான் பழையவைகள் ஒளிஞ்சு, தோல்வியெல்லாம் ஒளிஞ்சது, சாபம் ஒளிந்தது, ரோகம் ஒளிந்தது, பில்லி சூனியம், கட்டிகள், விக்கிரகம், சாபம், வேசித்தனம், பொய், அநீதி, அக்கிரமம் எல்லாம் சிலுவையில ஒளிந்து போச்சு. இன்னும் அன்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, புகழ்ச்சியான வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருப்பதே வெற்றி. கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், கிறிஸ்துவை போல நடப்பது வெற்றி. கிறிஸ்துவை போல நடக்கணும். இயேசு பொய் சொல்ல மாட்டார், இயேசு பொய் கணக்கு எழுத மாட்டார், இயேசு போராமப்பட மாட்டார், இயேசு சண்டை போட மாட்டார், இயேசு கெட்ட வார்த்தையில பேச மாட்டார். அப்ப இயேசுக்குள்ள வாழுகிற நம்மள என்ன செய்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சாபமான வார்த்தையை பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, போராமப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அதான் கிறிஸ்துவை போல நடக்கிற ஒரு சமாதானமான வாழ்க்கை. மூன்றாவது, கிறிஸ்துவை போல பேசுவது. கிறிஸ்துவை போல பேசணும். என்ன பேசினாரு? வாழ்க்கை இருட்டா இருந்துச்சு, தேச இருட்டா இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றாரு. அப்ப இயேசுவை போல நீங்கள் நானும் பேசணும். கடன் பிரச்சனை இருக்கா? கடனே இயேசு நாமத்துல கடன் பிரச்சனை மாறுவதாக, பிசாசின் கிரியைகள் இயேசு நாமத்துல அழிவதாக, பாவத்தின் வல்லமை இயேசு நாமத்துல அழிவதாக, சாபங்கள் இயேசு நாமத்துல முறியடிக்கப்படுவதாக, தரித்திரங்கள் இயேசு நாமத்துல முறிக்கப்படுவதாக. இயேசு எப்படி பேசினாரு அப்படியே பேசணும். அல்லேலூயா. சமுத்திரம் உண்டாக கடவுது, தண்ணீர் உண்டாக கடவுதுன்னு சொல்லி பேசணும். கடன் பிரச்சனை முறியணுமா? கடன் பிரச்சனை அழிவதாக பேசணும். சாபங்கள் முறிவதாக. சாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. எதிர்காலத்தை குறித்து பயந்து குழம்பி போய் கிடக்க கூடாது. கடனை பத்தி பயந்து குழம்பி போய் கிடக்கூடாது. வார்த்தை சொல்ற அநேக சாதிகளை கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்க மாட்டேன் பேசணும். அல்லேலூயா. வார்த்தை எடுத்து இருதயத்துல வச்சு, வாயில வச்சு, மனசுல வச்சு பேசணும். இயேசு என்ன பேசினாரு? வெளிச்சம் உண்டாவதாக, சமுத்திரம் உண்டாவதாக, எல்லாம் சிருஷ்டிக்கணும். கிறிஸ்துவுக்கு நம்ம உருவாக்கணும். வீட்டை கட்டணுமா? இயேசு நாமத்துல வீட்டை கட்டுகிறோம்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் பெரிய வீட்டை கட்டுவேன்னு சொல்லணும். அல்லேலூயா. நீ வாயில எதை பேசுறீங்களோ அதுதான் நடக்கும். கெட்ட வார்த்தை பேசினா கெட்டதுதான் நடக்கணும், நல்ல வார்த்தை பேசினா நல்லதான் நடக்கும். ஒரே வாயிலிருந்து கெட்டதும் வரக்கூடாது, நல்லது வரக்கூடாது. ஒண்ணு வந்தா கெட்டதா வரணும், இல்லைன்னா நல்லதா வரணும். அப்ப இயேசுவை சுமக்கிற நம்மளுடைய வாயில இருந்து இருக்கிறது என்ன வரணும்? நல்லதா வரணும். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், என் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமா இருக்கும். என் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பார்கள், என் பிள்ளைகள் செல்வ செழிப்பா இருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசணும். நெகட்டிவ பேசக்கூடாது, தோல்வியை பேசக்கூடாது, சாபத்தை பேசக்கூடாது, கடனை பேசக்கூடாது, எதிர்காலத்தை குறித்த பயத்தை குறித்து பேசக்கூடாது, தைரியத்தை குறித்து பேசணும், விசுவாசத்தை குறித்து பேசணும், ஒளிமயமான எதிர்காலத்தை குறித்து பேசணும். உங்க வாயில உண்டாக்கணும். ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கணும்.
அது ஆண்டவர் உன்னை பரலோகத்துல இருந்து இறங்கி உங்களுக்கு செஞ்சு தர மாட்டாரு, எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாரு சிலுவையில. இனி வீட்டை உருவாக்குறது நீதான், எதிர்காலத்தை உருவாக்குறது நீதான், பணத்தை உருவாக்குறது நீதான், ஐஸ்வர்யத்தை உருவாக்குறது நீதான். எல்லாவற்றையும் உருவாக்கி வாழக்கூடியதான் வாயை கொடுத்திருக்கிறார், நாக்க கொடுத்திருக்கிறார். அந்த வாயையும் நாக்கையும் நீ நல்லதுக்கு பயன்படுத்தினா, தேவனுடைய வார்த்தைக்கு பயன்படுத்தினா உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. நாலாவது காரியம், இயேசுவை போல் வாழ்வது வெற்றி உள்ள வாழ்க்கை. இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல நடக்கணும். அவர் பொய் பேசுறது பிடிக்காது, திருடுறது பிடிக்காது, பொய் கணக்கு எழுதுறது பிடிக்காது, ஒழிச்சு வைக்கிறது பிடிக்காது, மறைச்சு வைக்கிறது பிடிக்காது, போராமப்படுறது பிடிக்காது, சண்டை போடுறது பிடிக்காது, கோபப்படுறது அவருக்கு பிடிக்காது. அவரை போல வாழணும். நம்ம எங்க கோபப்படும்னா, பிசாசின் கிரியைகள் வெளிப்பட்டா கட்டாயம் கோபப்படணும். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் கேட்டாங்க, கிறிஸ்தவங்களா இருந்துகிட்டு என்ன இப்படி கோபப்படுறாங்க அப்படின்னு. கிறிஸ்தவனுக்கு தான் கோபமே வரணும், அல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க. கிறிஸ்தவனுக்கு கோபம் வரலைன்னு சொன்னா, கிறிஸ்தவனுக்கு கோபம் வரலைன்னு சொன்னா அவன் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது, அவன் டூப்ளிகேட் போலி. கிறிஸ்தவனுக்கு தான் உண்மையான கோபம் வரணும். என்ன நமக்கு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு இப்படி கோபப்படுறாங்க அப்படின்னு கேட்டாங்க, அப்படின்னு என்னையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கோபம் எங்க வரணும்? பிசாசின் கிரியைகளை பார்த்து கோபம் வரணும். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தான் உன்னதமான சீடன் பேதுரு. அவர் சொல்றாரு, எப்பா என்னை நாளைக்கு புடிச்சு எடுத்துட்டு போக போறாங்க, என்னை அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சிலுவையில் அடிக்க போறாங்க, நான் மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவார். சீசர் கிட்ட சொல்றாரு. பேதுரு சொல்லுவான், ஆண்டவரே அப்படியெல்லாம் உனக்கு நடக்க கூடாதுமா, சாத்தானே அப்பாலே போனாரு. பேதுருவே அப்பால போன்னு தானே அவர் சொல்லியிருக்கணும். பேதுருதான் சொல்றான், ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பேதுருவே நீ அப்பாலே போடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? சாத்தானே அப்பாலே போ, நீ தேவனுக்குரியதை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியதை சிந்திக்கிறேன்னு சொன்னார். எப்படி கோபம் வந்துச்சு? இன்னொரு இடத்துல கோபம் வந்துச்சு. இன்னொரு இடத்துல கோபம் மட்டுமா வந்துச்சுன்னீங்க, சாட்டை எடுத்துக்கிட்டு வெளுத்து விரட்டி அடிச்சாரு. இயேசுநாதர் அடிச்சாருங்க. ஒரு ஆலயம் தேவன் இந்த மாதிரி ஆலயம் கட்டி வச்சிருக்கு. ஆலயம் எதுக்கு? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய வீடு செப வீடா இருக்கும்னு எழுதி வச்சிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க இவங்க? பூரா போய் புறா வியாபாரம் பண்றாங்க, காய்கறி வியாபாரம் பண்றாங்க, புறா வியாபாரம், கோழி வியாபாரம் பண்றாங்க. இவர் போனாரு, என்னுடைய தேவனுடைய வீட்டை வியாபார வீடாக்குனீங்கன்னு சொல்லி சாட்டை எடுத்துக்கிட்டு வெளுத்து கட்டுறாரு. யோவான்ல எழுதியிருக்கு, அல்லேலூயா. அப்ப இயேசுநாதருக்கு ஏன் கோபம் வந்துச்சு? சத்தியத்தை நல்லா படிக்கணும், சத்தியத்தை அரைவரமா படிச்சுக்கிட்டு புழுது மூட்டை கட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன்னு விசுவாசிக்கணும். சத்தியத்தை படிக்கணும், பிரசங்கத்தை கேட்காத, சத்தியத்தை படி. என்னுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? இரவும் பகலும் வேதத்தை திறந்து வச்சு படி, வீட்டுல சத்தியத்தை படி, பிரசங்கத்தை கேட்க ஓடாத. ஏன்னா பிரசங்கம் பண்றது பொய். அவன் பணம் வசூல் பண்றதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய வீட்டை கட்டுறதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய ஸ்தாபனத்தை வளர்க்கறதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான், உன்கிட்ட இருக்க துட்ட புடுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். நீ வேதத்தை திறந்து வச்சு இரவும் போல ஆவியானவரே என்னோடு பேசும் சொல்லி பேசும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கும் உன்னை நடத்தி எல்லா தீமைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் தோல்விக்கும் விலக்கி உன் வாழ்க்கையை செயமாய் நடத்துவார். கரணா கட்டி கர்த்தன் படுத்துவார். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை படிச்சாத்தான் நீ வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். உயிர் தெழுந்த இயேசுவை நீ ருசிக்க முடியும். ஆமா. அப்போ கிறிஸ்துவை போல வாழ்வது வெற்றி உள்ள வாழ்க்கை. அப்ப மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய நீதியை தேடு, தேவனுடைய பரிசுத்தத்தை தேடு, தேவனுடைய அன்பை தேடு. அப்பொழுது உனக்கு சொத்துக்கள் ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கும். அப்ப கிறிஸ்துவை போல வாழ்வதே வெற்றி உள்ள வாழ்க்கை. நல்லா கவனிங்க, யாருமே சொல்லிக் கொடுக்காத உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜெபிப்பது ரொம்ப ஈஸி, மணிக்கணக்கா ஜெபிக்கலாம், ரொம்ப ஈஸி. விசுவாசிப்பது ரொம்ப ஈஸி, உபவாசிப்பது ரொம்ப ஈஸி. 10 நாள் இருக்கலாம், 40 நாள் இருக்கலாம், வருஷம் முழுவதும் கூட உபவாசிக்க ரொம்ப ஈஸியான வேறு.
நாலாவது காணிக்க கொடுக்கறது ஈஸி. இந்தாப்பா 10 ரூபாய் காணிக்க போட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸி. தசமாவும் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. தசமா 10ல் 1 இந்தாயா 1000 ரூபாய் கிடைச்சு 100 ரூபாய் தசமா வச்சுக்க. தசமாவும் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. நற்செய்தி அறிவிக்கிறது ரொம்ப ஈஸி. இயேசு நல்லவர்னு போய் அறிவிக்கிறது ரொம்ப ஈஸி. பிரசங்கம் பண்ணுவது நல்ல ஈஸி. அரை மணி நேரம் பண்ணலாம், 1 மணி நேரம் பண்ணலாம், 3 மணி நேரம் கூட 2 பிரசங்கம் பண்ணலாம். சத்தியத்தை எழுதி வச்சு பேசலாம். பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப ஈஸி. அடுத்து சபை கட்டடங்களை கட்டுவது ரொம்ப ஈஸி. பணம் வசூல் பண்ணி ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுறோம், உதவி செய்யுங்க, டொனேஷன் பண்ணி சொல்லி பணத்தை வசூல் பண்ணி கட்டடம் கட்டுவது ரொம்ப ஈஸி. ஆனால் இயேசுவை போல் வாழ்வது ரொம்ப கடினம். சரிங்களா? பரிசுத்தமா வாழ்வது ரொம்ப கடினம். ஏன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள பரிசுத்தம் கிடையாது, கிறிஸ்தவத்துக்குள் உண்மை கிடையாது, கிறிஸ்தவக்குள் அன்பு கிடையாது, கிறிஸ்தவக்குள் நீதி கிடையாது. பணம் வசூல் பண்ற கோரிக்கை தான் நிறைய இருக்கு. மிஷினரி ஊழியம்ன்றான், சப கட்டம்ன்றான், நற்செய்தி ஊழியம்ன்றான், சப ஊழியம்ன்றான். ஜபம் ஊழியமே கிடையாது. என்னது? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவனும் ஜெபிக்கணும், எல்லா கிறிஸ்தவனும் ஜெபிக்கணும். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் சில பேர் ஜப ஊழியம் சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சு பண வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜப ஊழியம், ஜபம் தானே தவிர ஜப ஊழியமே கிடையாது. ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், சொந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், சமுதாயத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். புரியுங்களா? அப்ப இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா இயேசுவை போல் வாழ்றது ரொம்ப கடினம். அதை பத்தி அடுத்து கடைசியா சொல்ல போறேன். 5, கிறிஸ்துவை போல் வெற்றி வாழ்க்கை வாழ்வதுதான் நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதுங்களா? ஆனா இயேசுவை போல் வாழ்வது ரொம்ப ஈஸி. யாருக்கு ஈஸி? இரவும் பகல் வேதத்தை வாசித்து, வேத வசனத்தை அறிந்து கொண்டு, சத்தியத்தை அறிந்து கொண்டு, இயேசுவை அறிந்து கொண்டு, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது இயேசுவை போல் வாழ்வது ஈஸி. இயேசுவை போல் நடப்பது ஈஸி. இயேசுவை போல் பேசுவது ஈஸி. இயேசுவை போல் உபவாசிப்பது ஈஸி. இயேசுவை போல் செவிப்பது ஈஸி. இயேசுவை போல் பேசுவது ஈஸி. இயேசுவை போல பிரசங்கம் பண்ணுவது ஈஸி. கரங்களை தட்டி கட்டளையும் போட்டு அல்லேலூயா. எப்போது? சத்தியத்தை அறியும் போது. சத்தியத்தை அறியலைண்டா இயேசுவை போல வாழ முடியாது. யோவான் 8:32 சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது இயேசுவை போல வாழ்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவரை பத்தியே சிந்திக்கிறது, அவரை பத்தியே பேசுறது, அவருக்குள் வாழுகிறது, அவரை போல வாழ்வது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இதுக்கு இயேசு உதவி செய்கிறார். இயேசுவை போல வாழணும் அப்படின்னா நமக்கு யார் உதவி செய்யறது? இயேசு நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்யறார்? சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார், நம்ம போய் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரத்தம் சிந்தினார், நம்ம ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் அவர் மரித்தாரு, நம்ம மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு பிதாவின் இடத்துல உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமோ? இதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. இயேசு நமக்காக உதவி செய்கிறார். இயேசுவின் ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 1 சங்கீதம் 2:3 என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த வாரத்துல சென்னையில இருந்து ஒரு வாலிப பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா மூலமா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஈஸ்டர் கொண்டாடுறாங்கல்ல, ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. அந்த பொண்ணு கேட்டது, இப்ப ஜூன் 2 என்னுடைய பிறந்த நாள். என்னுடைய பிறந்த நாளை புதன்கிழமை வருதுன்னு வைங்க. ஏன் நான் ஒவ்வொரு புதன்கிழமையும் என் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஏன் இயேசுநாதர் இப்ப எப்படி அவர் பிறந்தாரு, டிசம்பர் 25 அவர் பிறந்தான்னு ஒரு கிழமை இருக்குல்ல, ஒரு தேதி இருக்குல்ல, அதே மாதிரி அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சது ஒரு கிழமை இருக்கும்.
அவர் உயிர் திறந்த ஒரு கிழமை இருக்கல, அதை ஏன் அதை தொடர்ந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா நான் சரியான பதில் சொல்லல. நான் ஒரு பதில் சொன்ன அதை ஏத்துக்கிறல. ஆனா இப்ப அதனால இந்த செய்தியில நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அந்த பொண்ணு சொன்னது மாதிரியே இப்ப எனக்கு ஜூன் 2ஆம் தேதி புதன்கிழமை எனக்கு பிறந்த நாள். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் ஏன் நான் கொண்டாடக்கூடாது? என் பிறந்த நாளை கொண்டாடலாம், தாராளமா கொண்டாடலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அடைஞ்சா விடிஞ்சா டெய்லி கொண்டாடனாதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னது? புனித வெள்ளி அன்னைக்கு கொண்டாடுறது மட்டும் கிடையாது, ஈஸ்டர் அன்னைக்கு கொண்டாடுறது மட்டும் கிடையாது, டிசம்பர் 25 கொண்டாடல. அடைஞ்சா விடிஞ்சா அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அவர் என் வெற்றியின் தேவன், என் தகப்பன் வெற்றி சிறந்தார், எனக்காக யாவையும் செய்து முடிச்சார். அடைஞ்சா விடிஞ்சா டெய்லி கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிறந்த நாளுக்கு சொந்தக்காரர் இயேசு. கரங்களை தட்டி கத்தர மட்டுமா? அல்லேலூயா. இப்ப அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு நான் பதில், சரியான பதில் சொல்றேன். ஜூன் 2ஆம் தேதி புதன்கிழமை என்னுடைய பிறந்த நாள். ஏன் நான் ஒவ்வொரு பிறந்த நாளை கொண்டாடலாம், தாராளமா கொண்டாடலாம். பிறந்த நாள்டா நண்பர்களுக்கு சொல்லணும், உறவினர்கள் சொல்லணும், கேக்கு வெட்டணும், எல்லாரும் வரணும். பிறந்த நாள் அதான பிறந்த நாள். இப்ப வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடினா உற்சாகமா, சந்தோஷமா, கொண்டாட்டமா, குதூகலமா, வேலைகளை லீவ் போட்டு கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிறந்த நாள், என் மகளுக்கு பிறந்த நாள், என் அக்கா பொண்ணுக்கு பிறந்த நாள், என் தங்கச்சி மகள் எல்லாரும் கூடி வருவாங்க. வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடினா. ஒவ்வொரு புதன்கிழமையும் கொண்டாடினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவளுக்கு ஏதோ பைத்தியமாயி போச்சுன்னு சொல்லுவாங்க. என்னது என்னது? இந்த உலகம் அப்படித்தான் பேசும், இவளுக்கு ஏதோ பைத்தியமாயி போச்சு. வார வாரம் பிறந்த நாள், அது போன் பண்ணி நைட்டெல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. காலையில வெள்ளனா வந்துருங்காடு. ஒவ்வொரு வாரமும் இதுதானே நமக்கு வேலை, வேற வேலை இல்லையா அவளுக்கு? இப்படி எல்லாம் தூசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப கிறிஸ்துவ நாம தூசிக்க கூடும். புரியுதுங்களா? ஒண்ணு. அப்ப வருஷத்துல ஏன் ஒரு நாள் மட்டும் கொண்டாடுறோம்னா எல்லாரும் கொண்டாடுவாங்க, உலகமே கொண்டாடும். அது ஆவலோடு எதிர்பார்த்து அடுத்த டிசம்பர் 25ஆம் தேதி எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு ஆவலோடு எதிர்பார்ப்போம். இங்க அடுத்த புதன்கிழமை எப்போ வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த பொண்ணு சத்தியம் தெரியவில்லை, சத்தியம் அறியவில்லை. கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, ஆனா அவன் சொல்ற பதில் சரியில்லை. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஏன் கொண்டாடக்கூடாது? அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புனித வெள்ளின்னு வச்சுக்கிட்டு இருந்தா எவனாவது சபைக்கு வருவானா? இந்த போதகருக்கு வேலை இல்லை, இந்த போதகருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, ஊழியக்காரனை போக கிறுக்கு பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஆளுங்க வேலை இல்லாம இருக்கான்னு சொல்லி நமக்கு வெள்ளிக்கிழமை வேலைக்கு போய் நாளை வெள்ளிக்கிழமை வேலைக்கு போனாத்தான் நாளை சனிக்கிழமை சம்பளம் தருவான். வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறதா, வீட்டை போய் உட்காந்து புனித வெள்ளியை கொண்டாடிட்டு இருக்கிறதா அப்படின்ட்டுருவான். ஆனா வருஷத்துல ஒரு நாள் அதுக்கு கவர்மெண்டே லீவு கொடுத்துருச்சு பாருங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் கவர்மெண்ட் லீவு தருமா? இன்னைக்கு ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு லீவு, இன்னைக்கு பெரிய வெள்ளி, இன்னைக்கு புதன், லீவு தருவானா? ஏய் ஒழுங்கா வேலைக்கு வந்தாவா, நாளைக்கு சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கு இருந்துகன்றுவான். புரியுதா? இதுதான் சரியான ஆன்சர். ஏன் வருஷத்துல ஒரு நாள்னா அது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள், சந்தோஷமான நாள், மகிமை நாள், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த நாள், சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த நாள் என்று சொல்லி அதை வருஷந்தோறும் கொண்டாடுறதுதான் ஒரு மகிமையான பிறந்த நாள், ஒரு மகிமையான ஈஸ்டர், வெற்றி சிறந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கெல்லாம் பிறந்த நாள் 1/7/1965 கொண்டாடவே மாட்டேன். என்னது? கொண்டாடவே மாட்டேன். எனக்கு என்னைக்கு பிறந்த நாள்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் எனக்கு தெய்வம் சொல்லி நானு ஞானஸ்நானம் என்னைக்கு எடுத்தேன்னா அதான் எனக்கு பிறந்த நாள். அதான் எனக்கு பிறந்த நாள். என்னைக்கு? 1998 டிசம்பர் 27ஆம் தேதி. 1998 டிசம்பர் 27 அன்னைத்தான் நான் இயேசு கிறிஸ்துவை முழுவதுமா ஏற்றுக்கொண்டு நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அதுதான் என்னுடைய பிறந்த நாள். அப்படிதான் எனக்கு வயசு என்னது? எனக்கு 23 தான். பழைய வாழ்க்கை 61, இன்னைக்கு 23 தான் எனக்கு வயசு. என்னைய 61 வயசுன்ற நம்ப முடியல, இளவட்டமா இருக்கிறைய. அது உண்மையான ரகசியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் வயசு எனக்கு 23. கடவுளை கட்டி கத்தர முடியுமா? அல்லேலூயா. வேதத்துல ஒரு மனிதர், 2 மனிதர் இருக்கா. மோசே இருந்தான்,
120 வயசுல மரிச்சான். கண்ணு மங்கள, சரீரம் குன்றி போகல. நீங்க கிறிஸ்துவுக்காக உண்மையா வாழ்ந்தா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் இளமையாட்டா இருப்பீங்க. உடம்பு சுருகாது, கால்கை தள்ளாடாது, கம்பீரமா இருப்பீங்க. காலைக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்றான் 80 வயசுல சொல்றான், 40 வயசுல எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் தான் 80 வயசுல இருக்குன்னு சொல்றார். கரமா கிறிஸ்துவுக்குள் வாழ்வது ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஒரு தீர்க்காயுசான வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை. தயவு செய்து கெட்ட வார்த்தைகளை விட்டு, நெகட்டிவான வார்த்தைகளை விட்டு நல்ல வார்த்தைகளை பேசுங்க, சமாதானமான வார்த்தைகளை பேசுங்க. குறைகள் இருக்கும், நிறைவை பத்தி பேசுங்க, செழிப்பை பத்தி பேசுங்க, ஆசீர்வாதத்தை பத்தி பேசுங்க, ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுங்க. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவருக்கும் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ஈஸ்டர் பண்டிகையின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நம்ம சபையில கர்த்தருடைய பந்தியிற்கு எழுந்து நிற்போம், செபித்து கர்த்தருடைய பந்தியை புசிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட வார்த்தைக்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் சமாதானமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த ஈஸ்டர் பண்டிகைக்காக நன்றி. எங்களுக்கு தீர்க்காய்ச்சியை பிரயோகப்பனதற்காக நன்றி. வந்திருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் குடும்பத்துக்காக நன்றி. உலகமெங்கிலும் ஆடியோ மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற மக்களுக்காக நன்றி. வாலிபர்களுக்காக நன்றி. குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தரித்திரங்கள், சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள் சிலுவையில முடிந்ததற்காக நன்றி. கடன்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறோம். தரித்திர பிசாசுகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறோம். வேதனை, துன்பங்கள், துயரங்களை கொண்டு பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்துல விடுதலையை கட்டவிழுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல சமாதானத்தை கட்டவிழுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆசீர்வாதத்தை கட்டவிழுக்கிறோம். ஆண்டவரை கர்த்தாவே தோத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும். இப்பொழுது ஆண்டவரை கர்த்தாவே, நீர் கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட சரீரத்துக்காய் தோத்திரம். நீர் எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் தோத்திரம். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் புட்கப்பட்ட என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொல்லி கொடுத்தது நமக்கு நன்றி. அந்தபடி பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை கூடிய ரத்தமா இருக்குன்னு சொல்லி கொடுத்தீரேன். விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் தோத்திரம், விலையேறப்பட்ட சரீரத்துக்காய் தோத்திரம், விலையேறப்பட்ட வார்த்தைக்காய் தோத்திரம். சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காய் நன்றி. நாளுக்கு நாள் எங்களை செழிப்படைய செய்கிறீர், உமக்கு நன்றி. உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறதுக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பலப்படுத்துறதுக்காக நன்றி. உடைய சரீரமாய் அப்பத்தையும் ரத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பரச்சரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.